ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. நம் அனைவருக்குமே பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் பலருக்கும் எப்படி அந்த இடத்தை அடைய வேண்டும் என்பது தெரியாது. இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் இதற்கான மேஜிக் ஃபார்முலாவை பகிர்ந்திருக்கிறார். இது பார்க்க ஈஸி போலத்தான் தெரிந்தாலும் செயல்படுத்துவது ரொம்பவே கஷ்டம். அது குறித்து பார்க்கலாம். பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது. இருப்பினும் பலராலும் அந்த இடத்தை அடைய முடிவதில்லை. காலம் முழுக்க உழைத்தவர்கள் கூட மிடில் கிளாஸ் என்ற இடத்திற்கு வருவதே கஷ்டம். ஆனால் சிலர் பணம் மேல் பணம் எண்ணிக்கொண்டே போவார்கள். பணக்காரனாக அப்படி என்னதான் ஃபார்முலா என்பது பலருக்கும் புரியாமல் இருக்கும். இதற்கான பதிலை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் கொடுத்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தனது யூடியூப் வீடியோவில் இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறார். இது தொடர்பான கேள்விக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், குறைந்தது 30% சேமிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் சொல்வேன். இப்போது நிலைமை மோசமாக இருக்கிறது. எனவே சேமிப்பை இன்னும் அதிகரிக்கவே வேண்டும். உங்களை வேலையில் இருந்து எடுக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு போதிய திறமை இல்லை என அர்த்தம். போதிய திறன் இருந்தால் எளிதாக உங்களுக்கு வேறு இடத்தில் வேலை கிடைத்துவிடும். தங்கத்தை சேர்த்து வைக்கலாம். கடந்த 6 வருடங்களாக இதைத்தான் சொல்லி வருகிறேன். நான் இதை சொல்ல ஆரம்பித்த போது தங்கம் விலை கிராமுக்கு 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயில் இருந்தது. அப்போது முதல் தங்கத்தை சீராக சேர்த்திருந்தால் உங்கள் கையில் 40 முதல் 50 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு நிறைய வழிகளில் பணம் வர வேண்டும். மிடில் கிளாஸுக்கும் பணக்காரனுக்கும் இருக்கும் வித்தியாசமே அதுதான். பணக்காரன் சொத்து 24 மணி நேரமும் வேலை செய்யும். பணக்காரன் தூங்குவான். ஆனால் அவன் பணம் தூங்காது, வேலை செய்து கொண்டே இருக்கும். பணத்திற்கு ஹார்ட் பீட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதனால் அது உங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு பங்கை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நிறுவனத்தின் பொருளை யாராவது எங்காவது வாங்கினாலும் அதில் ஒரு பங்கு உங்களுக்கும் வரும். நான் வாரன் பஃபட் நிறுவனத்தின் பங்கை வைத்திருந்தால் உலகில் என்ன நடந்தாலும் எனக்கு காசு வரும். நீங்கள் பலதரப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டும். முதலீடு செய்ய உங்களுக்கு பணம் இல்லை என்றால் இரண்டாவதாக ஒரு வேலை செய்ய நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது நிறைய இருக்கிறது. 8 மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் என்றால் கூடுதலாக 3 மணி நேரம் வேறு வேலை செய்யலாம். நிறைய வேலை இருக்கிறது. சம்பளம் வாங்குவோர் பணக்காரனாகுவதற்காக இருக்கும் வழி என்றால் அது தங்கம், பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் மட்டுமே. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பணக்காரனாவது நிறைய கடினம். அதற்கு உங்களுக்கு 5 முதல் 6 வழிகளில் இருந்து பணம் வர வேண்டும். அதில் 2 சோர்ஸ் வருமானம் உங்களது வீட்டு செலவுக்கு இருக்க வேண்டும். மற்ற 4 சோர்ஸ் வருமானம் மீண்டும் சேமிப்பாக போக வேண்டும். கணவன் மனைவி இருவரும் நிச்சயம் வேலை செய்ய வேண்டும். வருமானத்திற்குள் உங்களது செலவு இருக்க வேண்டும். இன்று எல்லாம் வருமானம் அதிகரிக்கும் முன்பே செலவை அதிகரித்து விடுகிறார்கள். கிரெடிட் கார்டு தவிர்த்து பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்த வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம் என இருந்தால் மட்டும்தான் ஓரளவாவது பணக்காரன் ஆக முடியும் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.